ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் காலையில் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி சின்ன வெங்காயத்தில் எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு சட்னி செய்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம், அது மட்டும் இல்லை நைட் டின்னருக்கும் இதே சட்னியை நீங்கள் வச்சுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னியை நிறைய அரைச்சி வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து 4-5 நாள் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவசர நேரத்துக்கு இந்த மாதிரி சட்னி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். சின்ன வெங்காய சட்னி அரைக்கிறதுக்கு நான் மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். பாரம்பரியமான உணவு, கிராமத்து சமையல் சமைக்கும் போது இந்த மாதிரி மண் சட்டி அப்படி இல்லைனா இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு 2-3 தடவை கழுவி வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்த பிறகு ஃப்ளேமை மீடியம் டு லோலியே வச்சு 4-5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கும். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பாக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உப்பு சேர்த்து வதங்கும் போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோடனே மீடியம் சைஸ் பூண்டு 10 பூண்டை எடுத்து நல்லா உரித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டை இப்போ சேர்த்துக்கலாம். பூண்டையும் சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கருகாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதங்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டை சேர்த்து 2-3 நிமிஷம் வதங்கின பிறகு புளி சேர்த்துக்கலாம். புளி சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை சேர்த்துக்கோங்க. 10 கிராம் அளவுக்கு இருக்கும். நார் பகுதியெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரே 1 நிமிஷம் நல்லா வதங்கினோன்னே 4 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. கலர் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் காரம் சரியாக இருக்கும். அதையும் சேர்த்து 2-3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது. வெள்ளை பூண்டும் நல்லா வதங்கி இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சட்னி அரைக்கும் போது மிக்ஸி ஜாரில் முதல்ல மிளகாயும் புளியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்ச பிறகு வெங்காயத்தை சேர்த்து அரைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் டெக்ஸ்டரும் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் ஒரேடியாக சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரம் அரைப்பற்றும். அதே நேரத்தில் புளியும் மிளகாய் அரைப்படாமல் இருக்கும். நல்லா கொரப்பாக இருக்கும். அந்த டெக்ஸ்டர் நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தில் சட்னி அரைச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் கொரப்பாக அரைக்கும் போது உங்களுக்கு சட்னியோட டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சட்னி அரைச்சிட்டிங்கன்னா 5-7 நாள் வரைக்கும் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கினீங்கன்னா வேணுங்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வழக்கமாக நம்ம செய்கிற வெங்காய சட்னியை விட இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தில் சட்னி அரைச்சி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா கலந்துட்டு அந்த தண்ணியும் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துறேன். அதுக்கு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். வழக்கமாக நம்ம காலையில் இட்லி தோசைக்கு அரைக்கிற சட்னியை விட இந்த சின்ன வெங்காயத்தில் சட்னி அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் 4-5 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்லாம். ஏன்னா இதுக்கு அதிகமாக புளி சேர்க்குறோம். வழக்கமாக சேர்க்குறத விட இது கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறனால உங்களுக்கு சட்னி சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சட்னி ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.